ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாளைக்கான நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட் எது அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு 24,727 அப்படின்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டுன்றது ஆல்மோஸ்ட் இன்னைக்கு டேவோட லோ ஓகேங்களா. ஸோ இந்த டேவோட லோவை நாளைக்கு கட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு நல்ல ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் 24,673. செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 24,600 ஓகேங்களா. தேர்ட் சப்போர்ட்டு ப்ரீவியஸ் டேவோட லோ ஆனால் 24,475 ஓகேங்களா. இதான் வந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஆனிச்சு அப்படின்னா சப்போர்ட்டு. ஸோ இந்த அடுத்தடுத்த சப்போர்ட் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுக்க போகிறோம். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அப் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச் எது அப்படின்னு பார்க்கும்போது மேஜர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24,924 அப்படின்றது மேஜர் ரெசிஸ்டன்ட். அது மேஜர் ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 24,979 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். செகண்ட் ரெசிஸ்டன்ட் 25,048. தேர்ட் ரெசிஸ்டன்ட் 25,123. இதில் அப் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா இதில் வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இப்போ கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 24,724க்கும் 24,924 கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷனாக தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு இன்னைக்கு போன ஹை அண்ட் லோக்குள்ளேயே இருந்தது அப்படின்னா நாளைக்கு கன்சல்டேஷன் ஜோன் நல்லா புரிஞ்சுங்க. நாளைக்கு லோவை கட் பண்ணுது, இன்னைக்கு போன லோவை நாளைக்கு கட் பண்ணுது அப்படின்னா நெகட்டிவ் சென்டிமெண்ட். இப்போ மிட்லைனை பொறுத்தளவுக்கு 24,800. இன்கேஸ் 24,800க்கு மேலே ஓப்பன் ஆனாலும் மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கு போகும். 24,800க்கு கீழே வந்துன்னா மேஜர் சப்போர்ட்டுக்கு வரும். இன்கேஸ் வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே வரலாம், இல்லை மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி அப் சைடு போகிறதுக்கான பையிங் ப்ரெஷர் இருந்ததுன்னா போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ கன்சல்டேஷன் ஜோனில் இருக்கும்போது இன்ட்ராடே லெவல்ஸை பொறுத்தளவுக்கு அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இன்ட்ராடே லெவல்ஸில் நோ ட்ரேடிங் ஏரியாவில் ட்ராவல் ஆகிற பட்சத்தில் ட்ரேடு எடுத்தவங்களுக்கு அது புரியும் ஓகேங்களா. ஸோ நம்மளோட ட்ரஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தெரியும் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ராவல் ஆகிற பட்சத்தில் இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவில் அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு இன்ட்ராடே லெவலை பொறுத்தளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கான மேஜர் சப்போர்ட்டு அப்படின்னும் போது நாளைக்கு 55,134 மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து வந்த லோ கிட்டத்தட்ட 55,018 அப்படின்றது நாளைக்கு வந்து ஒரு லோவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 54,869. தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு லாஸ்ட் டே வந்த கிட்டத்தட்ட 22ஆம் தேதி வந்த லோ கிட்டத்தட்ட 54,581 தான் அடுத்த சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதேமாரி ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான மேஜர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 55,571ன்றது மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னு வச்சுங்களேன், ப்ரீவியஸ் டேவோட ஹை கிட்டத்தட்ட வந்து 55,842ன்றது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். செகண்ட் ரெசிஸ்டன்ட் 56,000, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 56,280 ஓகேங்களா. ஸோ இதை வந்து தேர்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். நோ ட்ரேடிங் ஏரியாவை பொறுத்த அளவு பார்க்கும்போது மேஜர் ரெசிஸ்டண்டான 55,571க்கும் மேஜர் சப்போர்ட்டான 55,134க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில், அதாவது இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400 பாயிண்ட் 450 பாயிண்ட் இருக்குது. இந்த 450 பாயிண்ட் நோ ட்ரேடிங் ஏரியா. மார்க்கெட்டு நோ ட்ரேடிங்கில் இருக்கும்போது அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கெட்டு ஒரு ½ அன் ஹவர் ட்ராவல் ஆகிற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது ஸ்கேல்பிங் எடுத்து ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உண்டு. ஸோ அடுத்த ஒரு 10 மணிக்கு மேலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோ ட்ரேடிங்கில் இருக்கும் போது கண்டிப்பாக வந்து அதனுடைய மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது ப்ரீமியத்தில் ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து நோ ட்ரேடிங் ஏரியா வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ மிட் லைனை பொறுத்தளவுக்கு 55,300ன்றது மேஜர் மிட் லைனாக இருக்கும். இந்த மிட் லைனுக்கு மேலேயோ இல்லை மிட் லைனுக்கு கீழே இருக்கும்போது மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கு போகலாம், இல்லை மேஜர் சப்போர்ட்டுக்கு வரலாம். இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துரும். ஃபஸ்ட்டு மேஜர் சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு நாளைக்கு ஃபின் நிஃப்டிக்கு 26,317 கிட்டத்தட்ட 26,300ன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த 300க்கு கீழே நாளைக்கு வந்து ட்ராவல் ஆகிற பட்சத்தில் நாளைக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு 26,260 அப்படின்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு 26,189. தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு 26,110 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தர் ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்டு. மேஜர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 26,524ன்றது மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
26,580ன்றது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட், செகண்ட் ரெசிஸ்டன்ட் 26,651, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 26,730. ஓகேங்களா. ஸோ இதை வந்து அப் ட்ரெண்ட் ஆனிச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஸோ நம்மளுக்கு வந்து கன்சால்டேஷன் ஜோனை பொறுத்த வரைக்கும் 26,524க்கும் 26,317க்கும் இன்பிட்வீன்ல இருக்கிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியாவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் மிட் லைனை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 26,396 கிட்டத்தட்ட 400. இந்த 26,400க்கு மேலே ஓப்பன் ஆனிச்சுன்னா 26,524க்கு போகலாம், இல்லைனா 26,317க்கு கூட போகலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட். நாளைக்கு நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருந்தாலுமே 100 பாயிண்ட் மேலே இல்லை 100 பாயிண்ட் கீழே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கிங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ராடே லெவல்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ராடே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக 100% இதுதான் வந்து கேரண்டியாக ஒர்க் ஆகுன்ற மாதிரி யாருமே சொல்ல முடியாது. நானும் அதுமாரி சொல்ல மாட்டேன். ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து பேக் டெஸ்ட் வந்து நீங்கள் இது பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த லெவலை யூஸ் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லை பேப்பர் ட்ரேடிங் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. செபி ரூல்ஸை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகேங்களா சார். நிறைய வந்து ஃபேக் சேனல்லாம் இருக்குது. நிறைய வந்து பணம் கேட்டு நிறைய பேர் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க, கால்ஸ் தந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லை நம்ம வந்து நம்மளுடைய அனுபவத்தில் வந்து பேசிக்ஸ் நாலேஜ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரலையும் நம்ம வந்து கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கோர்சஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து கோர்சஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணி விடுவோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லை கம்பைன்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல ட்ரெண்ட் ஆக்ட் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைன் காமிக்குது பார்த்தீங்களா, ட்ரெண்ட் லைன் வித் VWAP பண்ணுறதை வந்து நம்ம வந்து கான்செப்டாக வச்சு இந்த கம்பைன்ட் இண்டிகேட்டர் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கம்பைன்ட் இண்டிகேட்டர் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இந்த சேனலில் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.